ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக் மஹேந்திராலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் டெஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு 2022-2023 பாஸ்ட் அவுட் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிஇ, பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா எம்சிஏ, எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ, பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, இசிஇ, டெலிகாம், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இது எதில் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எம்சிஏ ஆர் எம்எஸ்சி பண்ணியிருந்தீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ 10th 12th உங்கள் ஹையஸ்ட் டிகிரி அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் 60% இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் 60%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அகமதாபாத்தில் இருக்கணும். அப்படி இல்லைனா அகமதாபாத்துக்கு ரீலொகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாபாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரீலொகேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 வீக்ஸில் வந்து கம்பெனிலேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க மெயில் மூலயமா. ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயிலை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இயர் ஆஃப் பாசிங் 10th எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் 10th பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. 12% இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. டிப்ளமோ பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கிராஜுவேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிஇனா பிஇ டிக் பண்ணிக்கோங்க. அப்படி பிசிஏனா பிசிஏ, பிகாம்னா பிகாம் அந்த மாதிரி என்னவோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீமில் பண்ணியிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஐடியா, டெலிகாமா, இல்லை எலக்ட்ரானிக்ஸா, இல்லை அதர்ஸ்னால் இங்கே அதர்ஸ்னு கொடுத்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ கிராஜுவேஷன் பாஸ்ட் அவுட் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் டிகிரி பாஸ்ட் அவுட் இயர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. 2022 2023 எதுவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. உங்கள் கிராஜுவேஷன் பர்சன்டேஜே இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு வேளை போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் என்ன ஸ்ட்ரீமில் பண்ணீங்களோ அதையும் இங்கே டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் இயர் ஆஃப் பாசிங் உங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் குஜராத்னா குஜராத்னு கொடுத்துக்கோங்க. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் ஸோ இதில் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரீலொகேட் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வித்தின் 7 டேஸில் ஃபைனல் செலெக்ஷனுக்கு அப்புறம் வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரீலொகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எப்படி இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் பிடிஎஃபாக இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நேம் வந்து அவங்க நேம் போட்டு ரெஸ்யூம்னு இருக்கணும். ஸோ அந்த ஃபைலை வந்து இந்த இடத்துல ஆட் ஃபைல்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.